எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதேப்பா ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்காங்க. உங்களை வரும்போது ரொம்ப அன்போடு நாமளை எதிர்பார்த்து காத்திருந்து நாமளுக்காகவே அமர்ந்திருந்தார்கள். சபையோர்கள் அனைவருக்கும், என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் வருங்கால மாணவர் செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிபர் இளம் சிங்கம் எல்லாம் நமக்கு பாதுகாப்ப பாத்தியோ? அடேங்கப்பா, கிட்ட ஒரு ஆள் வர முடியாது. ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் வராம இருப்பேன் வையே, நாமெல்லாம் பசேரி ஓடி இருப்பேன். பசேரி ஓடிடுவியா? நாங்க வாங்க முடியும். அப்படியா? ஆனா உன்னை கண்ட உடனே தாய்மார்களும் பெரியோர்களும் இளஞ்சிங்கங்களும் அன்போடு சரி வரவேற்றார்கள். பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் தானே. அப்படியா? நாமல் மீது உள்ள அன்பை கொண்டு பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆவல் தான். அப்படி கூட்டத்துக்காரர் வந்து முகத்தை காமிச்சாரு முத. ஆமா, அப்ப கூட்டத்தை பாக்கலாம். தாத்தா, அப்ப என்ன பார்க்கறத விட அவங்க முகத்துல நீ தான் முதல்ல முழிச்சிருக்க. நான் முதல்ல முழிச்ச ஒரு பக்கம். உனக்கு என்ன ஒரு யோகம் பத்தியா? ஆமா, ஒன்னு ஆளை காணும்னுட்டு தான் சரி ரொம்ப ஆசைப்பட்டு அவளோட தேடினாங்க. ஐயா, அதாவது இந்த புளியங்குடி நகரத்திலே மக்களை காத்து ரசித்து எந்தெந்தைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட ஈராத்துக்கார் இருக்கங்குடி தங்கமுத்து மாரியம்மன் திருவாலயம். இந்த ஆலயம் அப்பேர் விட்டு இந்த தங்கமுத்து மாரியம்மனுடைய திருவாலயத்திலே வண்டிக்கார வைரவசாமி இரமுடைய சாஸ்தாவோடு காவல்கார கருப்பசாமியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே சித்திரை மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர் விட்டு இந்த அம்மாளுடைய திருவாலயத்திற்கு நாமளை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாத்தாண்டவையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் இந்த அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. ஞான சாஸ்தா எப்படி வந்தார்? அரிக்கும் சிவனுக்கும் அப்ப ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி இல்லை என்றால் ரதமுடைய அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணமட்டைக்கு போட்டு பளீர்னு வாங்குவீங்களோ அத மாதிரி தாத்தாவை கூட்டுக்கிட்டு போங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. ஆனா ஒண்ணு அடி நல்லா வாங்குவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு போட்டு தான் அடிக்கணும். என்ன சாப்பாடு கொடுக்கணும்? அவருக்கு என்ன பிடிக்கும்? பூதி கொடுங்க, பூதி நல்லா சாப்பிடுவாரு. வெறும் பூரியா நான் சாப்பிடுவோம், பைத்தியாரம் இல்ல. அதத்தால சொல்ல வார முதல்ல பூதியை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பூரி சாப்பிட்டா தான் ஒரு நல்லா தெம்பா இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா குடுன்னு குடுங்க அந்த ஆயுதங்கால வச்சு. அப்படியா? ஆமா. என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு அடிக்க மாதிரி தெரியுதோ? அதுக்கு பிறகு ஒரு பாட்டுல இவனே 4 எலும்பு வச்சிருக்கான், இவனை அடிக்க முடியாது. பின்னாடி 2-3 உருப்படி இருக்கு, அது வேணா அடி வாங்கணும்னு நினைச்சு அவங்க போய் அடிப்பாங்க. பின்னாடி என்ன உருப்படி இருக்கு? என்ன நம்மள மாதிரி மனுஷன் இருக்காரு, அதான பார்த்தேன். ஆமா, அங்கதான் அடி வாங்க முடியும். நான் என்னங்கிற சீத்துவங்கிட்ட என்னமோ தோணான மாதிரி நான் என்ன முடியும்? நானே எங்க முளைக்கு எந்திக்க முடியாம கிடக்கேன். சீத்துவங்கிட்ட போய் அடிக்க. உங்க வீட்டு அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, நீ கவலைப்படாத. தாய்மார்கள் முகத்தை பாரு, எங்க பெரியாத்த என்னமா சிரிக்கி பாரு. அவங்க சிரிக்கத்தான் நீ பாக்க பிறகு அவெல்லாம் அடிக்கிற மாதிரியா இருக்கு. அதானே கேட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதி மதி ஐயா
ஆமையா அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் முதலது உத்திரம். பங்குனி மாதம் முதலது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடன இந்திர மாதவ அமிர்த ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்த கையில் பிறந்தவர்க்கு தையலாரன் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனாரன் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுவன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கோ ஐயனார் 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 புரட்டுப்புல ஐயனார் 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 பெருமுத்து ஐயனார் ஐயனார் கடமுடைய சாஸ்தாமா ஐயனுக்கு ஐயனாக கருமஞான சாஸ்தாவாக சாமி பிறந்தாரே சங்கரங்க தித்திரவே சாஸ்தா பிறந்தாரே ஐயனண்டு வேண்டாரெண்டு அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் ஆயங்களோட வாயாலே நீங்க ஒரு குலவம் போடுங்கம்மா முக்கா ஒரு நேரம் நாயக குலவம் போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவம் இருவரையும் பெருகி வர ஐயனுக்கும் ஐயனாக அவதரித்த வேளையில அவருக்கு பொன்னால பூநூலா பொன்பவித்த ராமரம்மா வெள்ளியான பூநூலா அவருக்கு வெண்கலந்த ராமரம்மா தங்கத்தால பூநூலா தனிவயிற தாமரம்மா
சிவபெருமானோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆயத்தை சூரியன் ஆயத்தை சூரியன் அற்புதங்களை தந்திரன் ஆய ஆடி ஆய ஆடி சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேவையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து என்ன இந்த யாருக்குள்ள அவங்களுக்கு திரும்பி வைங்க வம்பாத்தனை இருக்கு அங்க மர வைங்க அவங்களுக்கு காத்து வரும் அங்க காத்து கிடைக்கும் ரைட் எதையும் திருப்பி வைங்க காத்து இந்த யோசனை யாருக்கும் தெரியலையே நம்மளும் இருக்கணும் அங்கனே திருச்சி வச்சியனா அந்த அவளுக்கு எல்லாம் நல்லோருக்கும் பெய்யும் மழை எல்லோருக்கும் சொல்லியிருக்காங்க உமக்கெல்லாம் லேசில பெய்யாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ உமக்கு எங்க திருப்பி விடுவாங்க நீ இந்த மாதிரி மழையில நனைஞ்ச மாதிரி கொட்டினாலும் சரிதான் சரி உமக்குன்னா அந்த யாரு என்னது யாரு பேர இந்த லைட்டை கொஞ்சம் அங்க அது பேர நீ கேளு என்னது இது பேரு ஏர் புலவராம் ஆமா ஏர் கூலரியா அப்படியா பிறகு அங்க இருந்து வரணும் உனக்கெல்லாம் இதை போட்டு வைக்கலாமா நான் ஒரு விவரம் என்ன சொன்னோம்னா இதை திருப்பி அங்க இருந்து ஒரு ஜவண்டு வருது அதனால புலவருனே அப்படியா அது ஒரு பக்கமா பாட்டு படிக்கணும்னு நினைச்சியோ ஆமா பரவாயில்லை சரி அப்படி இருப்பதனால ஆண்டவனாகிய பகவான் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார் சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மலை யானையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிடர்களை உண்டு பண்ணினார் அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற தாவரங்களோடு பிள்ளைல பாரு எனக்கு வருதான் எட்டி பாக்கு அப்படியா யாருக்கு திரும்ப சொல்லியாச்சு இறக்கி விடுங்க முன்னாடி இருக்க ஆளு போல தூங்க போகுது இதை இறக்கி விடுங்க ஆமா நல்ல யோசனை மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடுகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார் அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா ஏன் படைத்தார் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தார் சிவபெருமானுடைய வடிவத்திலே அதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் அம்மா சிவசக்தி இருக்காரு இந்த தங்கமுத்து மாரியம்மா இந்த அம்மாவுடைய வடிவத்துல அண்ணா இருக்கா மாதிரி எங்க பெரியாத்தா அந்த சபை நிறைய அமர்ந்திருக்கின்றார்களே நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார் அப்ப நீங்க எல்லாம் சக்தியோட அம்சமா நாங்கெல்லாம் சக்தியின் அம்சம் தாய்மார்களை சும்மா நினைக்க கூடாது
நீங்க எல்லாம் சக்தியோட அம்சம். ஆமையா. நான் காலையில எழுச்சி வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னய்யா என் வீட்டுக்காரி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே வருவேன். எதுக்கு? அவதான் எனக்கு தெய்வம். நீலாம் ஒரு மனிதனாங்க. பொம்பளை காலில் விழுந்தவன் ஒரு மனிதனாங்க. பொம்பளை காலில் விழுந்தா உனக்கு என்ன குறைய போகுது? நம்மகிட்ட அந்த பழக்கம் கிடையாது. அப்படியா? அதான் நம்ம வீட்டுக்காரி உன்னை போட்டு மொத்துதார கொண்டுதா. ஆமா இப்ப வந்து விலகி திட்டா பிறகு என்னது அதெல்லாம் கிடையாது. என் வீட்டுல ஒண்ணும் செய்ய மாட்டா. கதவை அடப்பா. சரி. அந்த மாணிக்கு வெஞ்சாமரை எடுப்பா. ஏல என்ன உனக்கு தினமும் இதானு சொல்லி அதானே ஒரு நாளாவது லீவ் போட்டு குடிச்சானே அப்படின்னு போட்டு பொத்து பொத்துன்னு அடிப்பா. அதான் நான் சொன்னேன். இப்போ அப்ப 4 பேர் தெரிஞ்சாலும் அவ வீடியோல பார்த்தா ஒரு மாதிரி இழப்பமா நினைப்பான். இப்ப மேடையில நல்லா பேசுறாரு. அந்த உடனே அவன் பார்த்து நேரமே கிடைக்கலன்னு சரி புளியங்குள்ள இருந்து என் மகனும் இன்னொரு ஆளும் ஆமா நம்ம தேடி வருவாங்க. வந்த உடனே என்னாகும் தெரியுமா? எப்போ சித்தப்போ சித்தப்போ என்ன தலையெல்லாம் தூசியா இருக்கும் பாரு. தலை பூரா என்ன விளக்கமா தூசியா இருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுல கொஞ்சம் ஒற்றி அடிச்சம்பா. அவன் பொங்கல் வருது இல்ல அப்படின்னு சொல்லுவேன். சரி அதெல்லாம் மனுஷன் அடி வாங்குறது காலில் விழுது. சரிதானே? அப்போ சரி சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அப்படி படைத்த இறைவன் நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தாராம். என்சான் உடம்புனா என்ன தெரியுமா? எப்படியா? கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணும். எட்டே சாண்டா இருக்கும். இது உண்மை. அந்த 8 சான் உடம்புல சரி ஆண்டவன் நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் தான் கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயறுன்னு பேரு. ஆமா. அந்த ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா? அப்பா ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நம்மளே இந்த பாடுபடுறோம். முந்தா நாள் 7000 பண்ண, அதுக்கு அடுத்து செல்லையாபுரம், ஆமா அதுக்கு அடுத்து எங்க தூத்துக்குடி பக்கம், ஆமா என்னது வாமக்குளம், ஊர் ஊரா அலைதமே. எதுக்கு எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு தானே. ஒரு சான் வயது சாதாரணமா சொல்லக்கூடாது. இந்த ஒரு சான் வயத்துல என்னய்யா காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு என்ன 2 கிளாஸ் காபி. சரிதானே? நல்ல 8 மணிக்கு காலையில 10-15 இட்லி. நான் மத்தியானம் 1 மணிக்கு சரி நல்ல சுட சுட 2 தட்டு சாப்பாடு. சாயந்தரம் 3 மணிக்கு 4 கிளாஸ் காபி. சரி அது கூட வடை பச்சி எல்லாம் சேர்த்துட்டு நைட் 8 மணிக்கு நான் 14 சப்பாத்தி. உள்ள வேற என்னமோ வச்சிருக்கியோ? இது வயிறு வந்து எதை போட்டு அத்து போகுது. ஆமா அத்துறோம். அதனால நைட் 14 சப்பாத்தியும் கொடுத்து அப்ப எதை போட்டு ஆமா 2 வயலி வாழைப்பழம். அப்பதான் விடிய காலம் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். எதை போட்டாலும் அத்து போகுது. ஆமா அம்புட்டியும் 60 அந்த வாழைப்பழம் தான். ஆமா சரி சாதாரண ஒரு சான் வயிறு சொல்லக்கூடாது. உலகத்துல வயது போல இந்த ஒரு சான் வயிற்றுல அனுமானப்படுது. ஆமா அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் எழுச்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயத்தை கொடுத்தார், 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தாராம் அந்த முக்கண்ணே பகவான். அது என்ன ஆசையெல்லாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசைனா சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ஆளு 1 ஏக்கர் நிலம் சும்மா தாரம்னு சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? யாரு சொல்லுவா? தங்க என் புள்ள பேர்ல நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுவேன் அப்படிம்பாங்க. வயக்காட்டுல கீழ வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பு பாத்துக்கோ. ஒரே வரப்பு. அவர் மேல வீட்டுக்காரு மேற்கருந்தே கிழக்க வெட்டுவாரு. கீழ வீட்டுக்காரு கிழக்கருந்தே மேற்க வெட்டுவாரு. ஒரு வரப்ப வெட்ட வெட்ட என்ன ஆகும்? வரப்பே இருக்காது. கைத்தண்டி தான் இருக்கும். சர்வேர் வந்து அளந்து அதுக்கு 10,000 செலவாகும். அப்ப இந்த இதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள். இருக்க இடத்துல வேஞ்சா போதும்னு வரப்ப வெட்டாம இருந்தானே ஆசை அந்த மாதிரி இருக்கு. அப்ப 2வது ஆசை பொண்ணு ஆசைன்னா என்னய்யா இருக்காங்களே இந்த தாய்மார்கள். உங்களை கிடையாது, உங்க ஊர்ல. ஆமா சரி வேலைமா என்ன நீ அந்த வீட்டுக்காரரை பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? அவர் பச்சை மயிட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மயில் கவர்மெண்ட் வேலையா? கவர்மெண்ட் வேலை. நான் காலையில எந்திரிச்சு போய் 6 மணிக்கு போய் சட்டியை தூக்குதவன் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சட்டியை கீழே போடுறா. காங்கிரட் வேலை அந்த மாதிரி வேலை. காங்கிரட் வேலை என்கிட்ட வந்து கேக்கிய வேலைமா மோதிரம். அதானே நான் எப்படி உனக்கு கொடுக்க?
அப்படி இருப்பதனால சரி எல்லா பிறந்தவா இப்படி கேட்கானா என்ன வீட்டுக்கார் நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சா இவ 5 ரூபாய் செலவு பண்ணணும், 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அப்ப இதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். மூன்றாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. என்ன உங்க முகமே தெரிய மாட்டுக்கு. அப்படியா? இந்த போக்கத்து லைட் அடிக்க போக்கத்து லைட் இல்ல, போக்கத்து லைட் செட்டுக்கார சண்டைக்கு போறாரு. அது அப்படித்தான் இருக்கு. அப்படியா? எனக்கு அப்படித்தான் வரும். அப்படியா? என்ன மாதிரி விவரம் தெரிஞ்சவட்ட கேட்கணும். அவன் நீ பிகாம் முடிச்சிருக்க பாரு. ஆமா. நீ இங்கிலீஷ் படிக்கும்போது என்கிட்ட கேளு, நான் சொல்ல மாட்டேன். சரி போட்டோம். அப்ப மூன்றாவது ஆசையாகப்பட்ட பெண் ஆசையை ஆண்டவன் முக்கியமாக கொடுத்தாரு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா என்ன எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பானா. அவன் என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். அது மட்டுமா? வேற என்ன? ஆண்ட அனுபவித்து சரி இந்த ஆம்பளைய கொண்டு கட்டையில வச்சோம்னு வை, என்ன ஆகும்? கட்டையில வச்சு தீ பிடிச்சு அந்த கட்டை எரியும். சரி எரிஞ்சு காத்துல சாம்பலா பறக்கும். பாத்துக்கோ பறக்கும். அப்ப அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா ஐயா. அதாவது கட்டையில வச்சு எரிச்சாச்சு, சாம்பலா ஆயிட்டிய. ஆமா, அந்த சாம்பலால் சூசுவான் இருந்தானே, அதானே அதுவும் காத்துல போய் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லுது ஐயா. பொண்டாட்டியை விட்டு போறேன், என் பொண்டாட்டியை விட்டு போறேன்னு. ஆமா, அப்படின்னு சாம்பலுக்கு மறந்துட்டு போமா. அப்ப இந்த ஆண்டவன் இப்படி 3 ஆசைகளையும் கொடுத்து இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்து இரவென்றும் பகலென்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் ஓய்வில்லாத உழைப்பு, இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை படைத்து உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, என்ன செய்ய வேண்டும்? படைத்த உலகங்களுக்கெல்லாம் படியிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? எப்படி அழைக்கின்றார்? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியிழந்தார், அவன் நாடு எங்கும் படியிழந்தார்,
மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா ஈரேழு உலகமெல்லாம் நீங்க இறை இழந்து வாருங்களே. ஆமா, அப்படி உலகமெல்லாம் நீங்க இறை இழந்து வரும்போது வருகின்ற போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார்கள். அம்மா பார்வதி, இது என்ன உனக்கு என் மீது வந்த சந்தேகம்? என்ன இதுவரைக்கும் இல்லாத சந்தேகம்? உலகத்து மக்களை எல்லாம் நான் தான் படைத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து பாதுகாத்தும் வருகின்றேன். 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னா என்ன இறைவா? தாய ஒன்று வந்தாண்டி அப்படி இருக்கும் போது என் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது? ஒரு காரியத்தை மனசுல வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கானு திடீர்னு காப்பிடி சுண்ணாம்பு வாங்கி தரட்டுமா? நான் என்ன நீ என்ன சுண்ணாம்பு வாங்கி கொல்லன்னு வாக்க நீ தானே நீர்த்துல முன்ன மனசுக்குள்ள வச்சு நீர் வாங்கன்னு சொன்னேன். அதானே நீ வேற வித்தியாசமா சொல்ல. பரவாயில்ல, தாட்டாவை எப்ப போட்டு கொளுத்துவோம் நிக்க. பிறந்தவா ஒரு காரியத்தை நினைச்சுட்டானு வையி, அதை எப்பவும் கேட்கணும் கேட்க கூடாது நேரங்களும் பார்த்து படாருன்னு போட்டு உடைச்சிருவா. ஆமா, டம்மு போட்டு உடைச்சிருவா. சரி, அத மாதிரி இந்த பார்வதி என்ன பார்வதா தேவி இந்த ஆண்டவிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு கேட்டா. அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அம்மா, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், மக்களுக்கெல்லாம் படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது என்னதான் நான் இறைவனாகப்பட்டவர் எல்லா விதத்திலேயும் மக்களை காத்து ரசித்தாலும் காலையிலையும் மாலையிலையும் வழி கொடுக்கணுமானா என்ன செய்ய முடியும்?
என்ன செய்ய முடியும்? யாரால முடியும்? அதான கேட்டேன். காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? இருக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அவன் ரெண்டு பேரும் இருந்தாதான் வெளிச்சம் கிடைக்கும். ஆகையினாலதான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி. அப்ப பார்வதி நினைக்க அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாலும் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? காத்து வரலையோ? காத்து வரலையா? அது எப்படி சந்திரன் சூரியனாகவே இருக்க முடியும்? ஆமையா, ஒரு காலத்துல என்ன ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் சிவன் பெரியவரா சக்தி பெரியவரான ஒரு தர்க்கம் வந்தது. அப்ப பிரம்மதேவன் வந்து தர்க்கத்தை நிறுத்தி சக்தியும் சேர்ந்ததுவே சகல உலகம்னு தீர்ப்பு சொன்னார்கள். அப்ப இந்த ஆண்டவன் பார்வதிக்கு சிவன் உடம்புல சரிபாதையும் பார்வதி உடம்பிலே சிவனுக்கு சரிபாதையும் எடுத்து பங்கெடுத்து இணைந்து கொண்டார்கள். அன்னைக்கு ஆண்டவன் நமக்கு இடப்பாக வரம் கொடுத்தாருல. அப்ப வலது கண்ணு சூரிய ஆண்டவனா இருந்தா இடது கண்ணு பார்வதி நான் தானே சந்தியனா இருக்க முடியும். அப்ப இந்த ஆண்டவன் 10 பொருளை நம்ம பேரை எதுலயாவது சொன்னாரா? ஒரு பொருளையும் சொல்லல, எல்லாமே நான் தான்னு சொன்னாரு. இப்பேற்பட்ட ஆண்டவனை இனி சும்மா விடக்கூடாது. இவரையே இன்னைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் திருக்கண்களையே மறைக்க வேண்டும் என்று ஆதிசக்தியானவர் என்ன செய்தார்? ஆதிசக்தி பார்வதி மக்களுக்கெல்லாம் துக்குமுகம் தெரியாமலே திணறித்து வைக்கிறார்கள். உலகமே எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் யானைக்கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது. யானைக்கண் தெரியாது. யானைக்கண் இல்ல, ஞானக்கண் அப்படி சொல்லுங்க. இருட்டுக்குள்ள எதுவும் செய்ய முடியுமா மாப்பிள்ளை? உலகமே இருட்டா இருக்கின்ற பார்வதி கண்ணை மறைத்ததால 3வது கண்ணை திறந்து நாம முக்கியமா ஒளி கொடுத்தாகணும். உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன வேலையோ? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். அதான் என்ன வேலை? நல்லா தூங்கலாமா? ஏ தாத்தா, நீ சொன்ன மாதிரி தூங்கத்தான் செய்யலாம். தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி வேணுமியா? காத்தாடி இல்லன்னா கண்ணுல உழக்க வருமா? வராது. எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா. இங்க இல்ல, அங்கதான். அப்புறம் பெரியாத்தா கோவப்படக்கூடாதுல்ல? ஒன்னும் கோவப்பட மாட்டாங்க. எங்க பூட்டியம்மானா அவ இருக்கா. உனக்கு என்ன? இல்ல கேட்டேன், இருக்காளோன்னு கேட்டேன். எங்க அம்மாவுக்கு அம்மா ஊட்டி எடுத்துட்டாலே போய் தர வேண்டியானே. அப்படியா? நீ அவா நான் அப்படித்தான் ஒரு காலத்துல நினைச்சேன். அவ என்ன செய்வா தெரியுமா? காலையில ஆனா கோழியை திறந்து விட்டுருவா. சாயங்காலம் கூட்டுக்குள்ள அடைச்சிருதா. கோழிக்கு இறை போட்டுருவா. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலம் போட்டுருவா. கோழியை திறந்து விடுது யாரோ? அவதான் திறந்து விடுதா. அவ திறந்து விட்டுருவா, கூட்டுக்குள்ள அடைச்சிருவா, மேய்ச்சிக்கிடுவா. கோழிக்குள்ள எதுவும் பலம் உண்டா? கோழி கூட்டுக்குள்ள பலம் உண்டான்னு கேட்டேன். கோழி
கூட்டுக்குள்ள எப்படியா பழம் இருக்கும்? அதான் முட்டை விட்ட ஓட்டுருமான்னு கேட்டேன். முட்டை இருக்கு, இல்லாத அன்னைக்கு விட்டதா? அப்படியா? பிடிச்சி வச்சிருவோம் அம்புடு குடத்தையும். தண்ணியில தண்ணி வந்தா சண்டை போட்டாவது குடத்தை கொண்டு ஒரு இடி இடிப்பா. சரி. நம்ம பக்கத்துல எவ்வளவு வந்தான்னா பிடிச்சு 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 அப்படிக்கு அப்படி மூடி வச்சிருவா. இவ்வளவு வேலை பார்க்காத அவ போய் சேர்ந்தா நமக்கு சங்கடம் தானே. சேரலாம்ல சேரலாம்ல விதி வந்தா தானே போகும். இவ்வளவு வேலை பார்க்கா அவ போய் சேர்ந்தா எனக்கு சங்கடம் தானே. சங்கடம் உனக்கு சங்கடம். அவ இருந்தா தான் நமக்கு நல்லா இருக்கு. அணிய நாளைக்கு இருக்கட்டும். அது வந்து வத்தாத கடல். சரி. அது எவ்வளவு வேணுமோ கோரிக்கிடலாம். ஆமா. என்னத்தை கோரலாம்? என்னது? தண்ணியவா? ஞானத்தை. தண்ணி கிடையாது, அறிவு. அறிவு அறிவு அது நிறைந்து போய் இருக்கு. சரிதானே? எவ்வளவு பக்குவம் வேணாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன பக்குவம் வேணுமோ அழகா உட்கார்ந்து பேசினா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால பெரியோர்கள் எல்லாம் நமக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி அத பேணி பத்திரமா வச்சுக்கிடணும். அதான் சொல்லியிருக்காங்க. கிழவி சொல்லுது கிஞ்சினிக்கு ஏறாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு வயசாளி கொஞ்ச வயசு பெண்கள் இடத்துல தாய் இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு அறிவுரைகள் சொன்னா இது கிழவி சொல்லுது. கிழவி கிடக்க அவளுக்கு வேலையை சொல்லு. நம்ம என்னத்தை கேட்க சொல்லுது? அதான் கிழவி சொன்னா கிங்கினிக்கு யாராவது. கிங்கினா வயசு பிள்ளைய. ஆமா. கிங்கனம்னா பையன், கிங்கினா பெண்ணு. இதுதான் வித்தியாசம். அப்போ என்ன? சரி. அப்ப எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா பூட்டி. பூட்டி நைட் எல்லாம் தூங்கும் போது காலையில எழுந்திருச்ச உடனே என்று கேக்கா. என்ன கேக்கா? ஏ பேத்தி, என்ன நைட் எல்லாம் கண்ணு அவிய மாட்டுக்கு. அவியலியா? ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை அப்படிங்க. அப்படியே கண்ணு அவியல்னா நல்ல தண்ணிய கொதிக்க வைக்கணும். மண்டைய கொண்டு முக்கணும். கண்ணை உள்ள வைக்கணும். கண்ணை பிடிங்க உள்ள போடணும். கண்ணு அவிய மாட்டுக்குன்னா அவ கண்ணுல உறக்க வரலையா? அப்படி விவரமா சொல்லு. என் கண்ணே அவிய மாட்டுக்கிட்டே ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து என்கிட்ட கேக்கா. நீ உறக்க வர மாட்டேங்கன்னு சொன்னா நான் இதை சொல்லுவேனா? நீ அவிய மாட்டேங்கன்னு சொன்னா வெண்ணிய நல்லா கொதிக்க வச்சு முக்குன்னு சொன்ன. அவ பாசையில அவ அப்படி சொல்லுவா. சரி, பழைய காலத்து பாசை. சரி. அப்ப அந்த பூட்டிக்கே உறக்க வரலன்னா மாதிரி பிள்ளைகளுக்கு வருமா? வராது. உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையுமே பார்க்க முடியாது. கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலையே. காலையில எழுந்திருச்சு பொம்பளை காட்டுக்கு ஆனா பிறந்தவரை வேலைக்கு அனுப்புவா. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா அப்படின்னா நைட்டே தோசமா வாங்கி வச்சிருவா. எதுல பிரிச்சு வச்சிருப்பா? இந்த முளைப்பட்டியில வாங்கி வச்சிருப்பா. ஆமா. வாங்கி வச்சுட்டு காலையில எழுந்திருச்சு அந்த பாக்கெட் மாவை ஊத்தி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. என்னது இட்லியை சுட்டு தோசை வைக்கணுமா? எங்க ஊர்ல அப்படியா? பிறகு இட்லியை சுடணும் தாத்தா. சரி. தோசையை அவிக்கணும். நல்ல லட்சணமா இருக்கும். பாத்தியா? நீ இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு ஆசிக்கு 2 நாளைக்கு குடு. அவ 2 நாள்ல வீங்கிருவா. அப்படியா? நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? என்ன மாதிரி பெலமா வந்துருவா. உன்னை விட ஏன் இழுத்த பாரு. அடிச்சு கை ஒடிச்சு கூடாது. நானே எறும்பு குச்சிமா. அப்போ அதுக்கு தேங்காய் சட்டி வைப்பா பாரு. தேங்காவை சில்லு போட்டு சாறுல அள்ளி போட்டு அப்ப அம்மி இருந்துச்சு அழகா நெய்ய அரைச்சி நல்ல தாளிச்சு ஊத்துனா சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாது. எந்த வீட்டுல அம்மி இருக்கு? பூரா மம்மி தான் இருக்கா. அம்மி இல்ல. அம்மியை தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. எதுக்கோ? துணி துவைக்க. இருந்தாலும் இப்ப அம்மி பிடிச்சி யாரும் இழுத்து அரைக்க. அம்மியில அடிச்சாத்தான் அழுக்கு போகுமா? சரி. அப்ப இந்த தேங்காவை சில்லு போட்டு சாறுல அள்ளி போட்டு மிக்சியில வச்சு சுவிட்ச போடணும். அப்பதான் கைய கொண்டு போய் வைப்பா. அப்ப பார்த்தா கரண்ட் போயிரும். ஐயோ, இந்த அம்மாவுக்கு வரும் பாரு வேகம். பேதியில போவான் கரண்ட். ஐயோ, இப்ப பார்த்த கொள்ளையில போவான். லைன உருவிட்டானே. என்னைக்கு நான் அவனுக்கு சட்னி வைக்க இவனை வேலைக்கு அனுப்ப. இப்படி எல்லாம் பேதலாம் வரட்டும். ஒரு இந்த வாரத்துல இந்த மாசத்துல கரண்ட் பில்லு கட்டப்படாது. அவர் எங்க கடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ லைனை பிரிச்சு இவளுக்கு தெரியுமா? தெரியாது. வீட்டுல இருந்து ஏசுவா பேசுவா. ஆமா, வாய்க்கு வந்தது பேசுவாங்க. அப்போ என்ன கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே. உலகமே இருட்டாருமே என்ன வேலை பார்க்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கும்பா தெரியாது, செம்பு தெரியாது. ஆமா, ஆமா, எதுவுமே தெரியாது. எந்த பொருள் வச்ச இடத்துல ஒண்ணுமே எடுக்க முடியாது. அப்பதான் இந்த சிவபெருமான் பார்த்தார். சரி. இப்பேர்வட்ட பார்வதிக்கு இன்றைக்கு இறைவன் யார் என்று நாம தெரியப்படுத்த வேண்டும். எந்த ஆண்டவனாகிய பகவான் ஆதிபரா சக்திக்கு முன்னால சாமி ஆண்டவன் ஆதிசக்தி முன்னாலே உலகில்
நிற்கின்றார். அப்ப இந்த சிவபெருமானுடைய வேர்வை பாருங்க, காட்டாச்சு வெள்ளமா கையில எல்லாம் கரை புரண்டு நிற்கின்றது. அப்ப ஏக வெள்ளமாகவே இந்த சிவபெருமானுடைய வேர்வை வந்த உடனே அப்ப ஆண்டவன் பார்த்தார், இந்த வெள்ளமோ வேர்வையோ உலகத்துக்கு போனா உலகத்துக்கு உயிர் சேதம் வரும் அப்படின்னு நம்மளை எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லித்தான் தன் 1008 சடாமுடியில ஓர் முடி உழைத்தார். அதையே தன் அங்கம் எல்லாம் துவட்டி ஆண்டவனுடைய திருச்சடையை கரையாகவே வளைத்தார். அதற்கு பேருதான் கடல் கரை. சின்னியாதான் குடியை கெடுத்துட்டாரு. சாரத்தை வாங்கி கொடுத்து வீட்டு மனைவி பூரா எழுதி வாங்கிட்டான் சின்னியா. இருந்த 2 ஏக்கர் இடத்தையும் எழுதி வாங்கிட்டான். வச்சுட்டு போறான். தெருவில் விட்டு போயிட்டாரு. அவன் தெருவில் விட்டு போயிட்டாரு. நீங்க தாங்க தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு. தெருவில் விட்டு போயிட்டாரு. இவங்க தாங்க வேண்டியானே. பச்சை தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த கடற்கரை இல்ல குடத்துக்காரன் வெறும் கஞ்சரு. ஒரு டீ வாங்கி தாருமையான்னு சொன்ன. ஏய் உனக்கு டீ ஆம்பாரு. அவங்க தாங்குறவங்க. என் செத்த பெண் தெருவில் விட்டு போயிட்டானோ. உனக்கு வாங்கி போட்டு நான் கடைக்காரர் ஆகி போனேன். அப்படியா? டீ வாங்கி கொடுத்து உங்கள்கிட்ட மனுஷன் வாங்கி கொடுத்து சொல்லி காமிக்க. என்னையா சண்டை ஓடுது. அப்ப இந்த கடற்கரைன்னா அவர் பேர சொன்ன கடையில மூக்குப்படி கூட தர மாட்டான். 5 ரூபா ஒரு பாக்கெட். ரொம்ப சின்னியா இல்ல. இது பகவானுடைய திருச்சடை கடல் கரை. கடல் கரை. பகவானுடைய திருச்சடையவே கடல் கரையாக்கி அவர் வேர்வை துளிகளை 10 கடலாக படைத்து பக்குவமாய் பேர் நாமத்தையும் கொடுத்தார். எப்படி கொடுக்கின்றார்? சாமி ஓங்கம் சமாதி நல்ல
அவன் பெரிய ஆலமரம். ஆலமரத்தடியிலே என்னையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் உச்சி வந்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்தபட்டு ஓர் 1000 வாசல் உண்டு. தங்கப்பட்டு வெள்ளிப்பட்டு மாணிக்கு புத்துக்குள்ளே ஆண் நாகம் பெண் நாகம் கருநாகம் சென்னாகம் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி. நாகராஜன் நாகக்கண்ணின்னா என்னையா நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததுனாலதான் அவருக்கு நாகலோகப்பட்டணம்னு பேர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த நாகலோகப்பட்டணத்திலே என்னையா மனித தலையோடும் நாக உடலோடும் இரு பேர்களும் தெய்வத்தின் அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நாக அம்சமாகவும் மனித தலையோடு வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் இறைவன் அருளால் எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? சாமிநாதனாக பட்டணத்தில் மண்டபம் குதிரை கட்டும் நால்வடங்கள் கொட்டார சாவடிகள். அதாவது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவன் அருளால் எந்த விதமான குறையுமே கிடையாது. இல்ல பால் பவுசு பாக்கியம் நங்கை புஞ்சை காணிகாட்சி நிலம் தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியும் அவரிடத்திலே இருக்கும்போது எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? அதானே உலகத்திலே சிறந்த செல்வம் பொண்டாட்டி செல்வமா? என்ன ஏன் பொண்டாட்டி உனக்கு அவ்வளவு பெரிய செல்வமா தெரியுது? பொண்டாட்டி செல்வம்னு சொல்லுதான்னா எதுக்கு? கட்டிய மனைவின்னு ஒருத்தி இருந்தான்னா காலையில 6 மணிக்கு காபி போட்டு கொடுப்பால, நைட்டு மத்தியானம் போல சோறு பொங்கி கொடுப்பா, சாயந்தரம் சோறு பொங்கி கொடுப்பா, சரி கேட்டதெல்லாம் மனைவி கொடுப்பா, சரிதான். அதனால அப்படி சொல்லுதாரு அவரு. ஆமா, மனைவி இல்லைன்னா கறிக்கையும் செட்டி மாதிரி தான் அடையணும். பரவாயில்ல, பெண்ணா பிறந்தவா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா தான் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும். நல்ல முங்கல் சாப்பிடலாம், குப்பரை படுத்து தூங்கலாம். எப்படி படுத்திருப்பாவ? ஒரு ஜாத்தியும் படுத்திருப்பாவ, அப்படி இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்னு உனக்கு தெரியுது. அதனாலதான் அவர் பொண்டாட்டியே பெரிய செல்வம்ங்காரு. சரி, அது இருக்கட்டுமே. சரி, சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து? கொழுந்தியா சொத்து. கொழுந்தியா சொத்தா? என்ன பொண்டாட்டி வேணும்னு
இப்ப குழந்தை அங்க என்ன நீ எதை எடுத்தாலும் வித்தியாசமா நினைக்க கூடாது. நானும் என் வீட்டுக்காரியும் மறுவீடு போகும்போது சரி என் குழந்தையா வந்து 3 வயசு பிள்ளை இருக்கட்டும். அந்த 3 வயசு பிள்ளைய நான் தோல்ல போட்டு வளர்த்ததுனால சரி நான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நினைக்கிறோ என்ன ஒரு நல்ல குணம் உனக்கு. குணம்னா என் குணம் மாதிரி யார்கிட்டயாது குழந்தைய மாதிரி நம்ம புள்ள மாதிரி சொல்லித்தான் அதுக்கு குழந்தை பிள்ளை குழந்தை நாருன்னு பேரு. அதுதான் பேரு. அது வந்து நமக்கு பிள்ளைக்கு சமமா. அதுக்குத்தான் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த முறை சில பேர் சொல்லுவாங்க எப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத சரி குழந்தையா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டாத அப்படிங்காங்க. உண்மைதாமியா. அது அப்படி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா அவரை மாதிரி ஆட்களுக்கு அப்படி சரி பொண்ணைய மாதிரி ஆட்களுக்கு இப்படி. நான் எதுவும் சொல்லணும்னா மனுஷன் வாழ்க்கையில வந்து ஜகஜம் எல்லாமே ஜகஜம் சரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் சரி கட்டிய மனைவிக்கு ஒரு காய்ச்ச மண்டையடி அடிச்சதுன்னா சரி அவ குழந்தைய ஒருத்தி இருந்தான்னா அந்த சோத்தகத்தை பொங்கி வச்சுட்டு போவா அப்படியா அவன் 4 துணியை துவைச்சு போட்டு போவா சரி அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்க மாமியா வந்து துவைக்க மாட்டாளோ? மாமியாவுக்கு தான் வயசாகி போச்சு. அப்படியா அப்படியா அப்ப உனக்கு வேண்டிய கிடக்கும். மாமியாவுக்கு தான் வயசாகி போச்சு. ஏழாதவனுக்கு 7 கொண்டாட்டியான். சரி இருக்கட்டும். இருப்பு இவருக்கு குழந்தைய வேற என்ன? ஆமா சரிதானே. தப்பா நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? சரிதானே. உங்க மனசுக்கு தப்பா நினைக்கும் நாங்க என்ன செய்ய முடியும்? சரி பரவாயில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி கனியிலே சிறந்த கனி என்ன கனி? பலாக்கனி. பலாப்பழம் இப்ப இல்ல கிடைக்க மாட்டேங்க தாத்தா. உனக்கு கிடைச்சா போதுமே. நானும் எத்தனையோ ஊர்ல சொல்லித்தான் பாக்கேன் கிடைக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் வந்துட்டு பலாக்கனி வரணுமே. வரணுமோ? வரும்பா சீசன் வந்து. முந்தா நாள் ஒரு ஆளு கொண்டு வந்து தந்துச்சு பாத்துக்கோ. சரி சத்தம் போட கூடாது. முந்தா நாள் ஒரு ஆளு கேரளாவுல வேலை பார்க்கு சரி அதனால இந்த புள்ள ஆசைப்படுமே சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமையா. ஆனா பழம் என்னாச்சு? இனிப்பே இல்ல. என்னாச்சு? இனிக்கல. அப்ப சீனி எலி போட வேண்டிய நாயில உன் வீட்டுக்காரி வாயில போட்டு பழத்தை வெட்டிட்ட 4 நாள் வச்சு வெட்டணும். பழம் தான் தாத்தா பாதி பழம் அழுவி போச்சு. அழுவி போச்சோ? சரி வெட்டுவோமே வெட்டினா பழம் இனிக்கவே இல்ல பாத்துக்கோ. பழம் சரியில்லாத பழம். அதுக்குதான் கொஞ்சம் சீனி எலி போடுன்னு சொன்னேன். நீ நல்ல வறுக்கை பழமா பார்த்து வாங்கிருக்கணும். உனக்கு இனிப்புக்கா அதை தூக்கிட்டு வந்துட வேண்டியானே. பூஜை நாளமா பாத்துக்கிறேன். எனக்கு எட்டாது எட்டுமோ? போன் நம்பர் வாங்கிட்டு போ. எங்க பாரு வந்து பதிஞ்சிட்டு போ. போன் நம்பர் சொல்லுவாரு அப்ப அடிச்சுக்கோ. போன் நம்பர் சொல்லு. தாத்தாக்கு போன் போடுவியா? மனசுல வச்சுக்கோ சொல்லுவாரு. இப்போ 000 போட்டுக்கோ. அப்புறம் 000 பூஜ்ஜியம் 000 கடைசியில லாஸ்ட் ஒரு முட்டை போன் போடு. அவன் நாளைக்கு போன் போடுன்னு அவன் மனசுல பதிஞ்சிட்டு நீ நம்ம நம்பரை பார்த்தாக்கல பதிஞ்சிருக்கலாம். போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த சிறப்பான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடம் நாவலுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாவலுக்கு அள்ளி பணம் கொடுத்த ஆதரித்த அருமை செல்வச்சீமான் இந்த புளியங்குடிமான நகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய எனது அருமை அப்பா அவர்கள் நம்மளை பெற்றுத்தான் எடுக்கல. ஆமா 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 வளர்த்து ஆளாக்கி நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் பிள்ளைக்கு எந்த நேரத்துல எதை சாப்பிடுவா அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்மளுக்கு பண்ட மலவாரம் வாங்கிட்டு வந்து நலம் விசாரிக்க கூடிய அன்பு உள்ளம் எனது அருமை அப்பா அவர்கள் இந்த புளியங்குடியை சேர்ந்த சாரல் டிவி வைத்து நடத்தி வரக்கூடிய சிவராஜ் அப்பாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு முதலாகவே அப்பா அவர்கள் 201 லட்சத்தை அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அடேங்கப்பா எங்க பார்த்தாலும் சரி என் பிள்ளை அப்படின்னா யாருகிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்பு அப்படி அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் பாசம் நிறைந்தவர்கள் அப்பா அவர்கள் 201 லட்சத்தை முதலாகவே நாமளுக்கு அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பொன் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் ஓவியம் டிவி யூடியூப் சேனல் மற்றும் ஓவியம் டிவி வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் பொன் சிவகுமார் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமா நமக்கு ரொம்ப சொந்தம். பிறகு அப்பேற்பட்ட ஓவியம் டிவி உரிமையாளர் பொன் சிவகுமார் அண்ணார் அவர்களும் கலைகளை வளர்க்கும் வண்ணமாக அனைத்து வில்லுப்பாட்டு கலைஞர்களுடையும் பதிவுகளையும் எடுத்து
யூடியூப் மூலமாகவே எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி வருகிறார்கள். ஆமா விஜய் மாதிரி காட்டுங்க நாச்சி. அப்படியா? யூடியூப் வந்து வானையில என்ன இருக்கு அதான கரண்டில வரும். வானையில இருந்தா அவங்க பேர் வருமோ? இல்ல எங்க இருந்து காட்ட? ஒரு நேரத்துல எம்ஜிஆர் மாதிரி தான் இருந்தேன். பிறகு இப்ப வயசு 63 வயசு ஆகி போச்சு. அப்படியா? கொஞ்சம் அழகு கொஞ்சம் மாறி போச்சு. 63 வயசு ஆகல கொஞ்சம் லெஸ்ட் எடுத்தானே. உங்களுக்கு 74 வயசு ஆயிட்டுல நீ லெஸ்ட் எடுக்கணும். பொன்குமார் அண்ணார் அவர்கள் நாமளுக்கு ஒரு பொன்னாடையை கொண்டு வந்து போச்சு. நாமல் 6 பேர்களுக்கும் இனிப்பு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து நாமளை இனிப்போடு இன்னைக்கு சந்தித்து உள்ளார்கள். அவர்களும் நாமளுக்கு அன்போடு ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எஸ் பாண்டியத்தேவர் அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் டி முருகையா தேவர் அவர்களும் அவர்கள் ஈண்டெடுத்த தவ புதல்வன் என் குட்டி அவர்களும் குட்டி வாரிசு அபிஷேக் அவர்களும் குட்டி சிமெண்ட் கடை வைத்து நடத்தி வரக்கூடிய புளியங்குடியை சார்ந்த எஸ் பாண்டியத்தேவர் குடும்பத்தினர் சார்பாக அன்னார் அவர்கள் 21 லட்சத்தை 2 கோடியாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளங்கள் முருகனின் திருநாமத்தை பெற்ற சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது. அந்த சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சி தெய்வமும் கிடையாது. அப்பேற்பட்ட கந்தனுடைய திருநாமத்தை பெற்ற கந்தன் கதிர்வேல் முருகன் திருமலை குமரன் பழனி ஆண்டவர் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை கந்தன் தரிசனம் உண்டு கவலையிலே நமக்கு ஒரு நாள் வினை இல்லை. அப்பேற்பட்ட முருகனுடைய நாமத்தை பெற்ற சுப்பிரமணியன் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே அதோடு எஸ் பாலா அவர்களும் சென்னை மாநகரத்திலே காவல்துறையிலே பணியாற்றி வரக்கூடிய மெட்ராஸ் வடக்கு சென்னை மெட்ராஸ் வடக்கே இருக்கு சென்னை. அங்க கொண்டு விட்டுட்டு வரணும். என்ன மெட்ராஸ் வடக்கு சென்னை இருக்காமா? ஆமா. நீ பாத்தியோ? நான் தெரிஞ்சதை சொன்னேன். பரவாயில்ல. நீ உடனே எஸ் பாலா என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் காவல்துறையிலே பணியாற்றி வரக்கூடியவர்கள். நாமளுக்கு அவர்கள் 1,01 லட்சத்தை அவர்களும் நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். வேலையிலே கஷ்டமான வேலை காவல்துறை வேலை தான். ஆமா. இரவும் காவல் பணி பார்க்க வேண்டும். பகல்லையும் பார்க்கணும். கண்ணும் கருத்துமா யார் தவறு செய்தாங்களோ அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். சட்டத்தின் ரீதியின்படி என்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கையை எடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை பணியாற்றி வரக்கூடிய எனக்கு அது தெரியும். அங்க வரேன் எஸ் பாலா என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்களோடு அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதர்சினி நாச்சியார் அவர்களும் தமிழினி நாச்சியார் அவர்களும் கலை நாச்சியார் அவர்கள் சார்பாகவும் அருமை சகோதரியின் அன்பு கரத்தாலே நாங்களுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாளைக்கு போன் போடுவா என்னன்னு நம்பர் சொல்லியிருக்காருல்ல அவர் நம்பர். ஆமா மறக்காம எனக்கு போன் போட்டு நாளைக்கு. ஆமா பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு அவர்கள் எப்படி வாழவும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்
என் மாளிகையில் வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும்போது நாகராஜனுக்கும் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் நாகலோக வட்டத்திலே வந்து இருவேர்களும் ஆண்டு வரக்கூடிய நாளையில் எல்லா செல்வாக்கையும் கொடுத்த இறைவன் 12 வருடங்களாகவே ஏதும் குழந்தை இல்லாத குறையை கொடுத்தார். ஐயோ, குறைவில்லாத மனிதர் இந்த உலகத்திலே யாவரும் கிடையாது. இல்ல குறைவே இல்லையானால் அவன் மனிதரும் கிடையாது. பல்ல வந்து குறைய கொடுத்துட்டாரு. கொடுப்பாருல. இத்தனை வயசுக்கு பிறவா நீ பல்ல பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு பல்லு சரியில்லை. ஒரு கூண்ணை கொடுத்து என்னால சிரிக்க முடியலையா? ஆமா. அதாவது தாத்தா, முகத்தால் யாரையுமே அழகுன்னு சொல்லவே முடியாது. அப்படி முடியாதோ? ஆமா. அப்படி இருந்தாலும் ஏன் மனசாட்சி மட்டுமே எல்லாரும் அழகா தெரியணும். ஏன் மனசாட்சிக்கு அதுக்கு நம்ம குணம் நல்லா இருக்கணும். குணம் நல்லா இருக்கணும். ஏன் மனசாட்சிக்கு வாய் விட்டு சிரிக்க முடியல? அப்படியா? எனக்கு பல்லு இடக்கு முடக்கா முளைச்சிருக்கு. நீர் ஏன் சிரிக்கணும்? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கீங்க. ஆமா, ஆண்டவன் எனக்கு பல்ல கொண்டு குறை வச்சுட்டாரு. சரிதான். என் தம்பிக்கு மண்டையில கொண்டு குறை வச்சுட்டாரு. அவருக்கு மண்டையில குறை இல்லையா? அவருக்கு நல்லா தான் இருந்துச்சு முடி. அவளுக்கும் அவன் வீட்டுக்கார அம்மாவுக்கும் மாசம் ஒரு சண்டை வரும். பாத்துக்கோ, ஒரு சண்டை மாசத்துல 2-3 சண்டை வரும்னு வச்சுக்கேன். அந்த அம்மாவுக்கு கோவம் வரும் போதெல்லாம் அவர் முடியை பிடிச்சு ஒரு ஆட்டிடுவா. அதுல போன முடி, அதுல போனது என்ன, இன்னும் திரும்பி வரல. முளைக்காதவளுக்கு அப்ப இந்த ஆண்டவன் என்ன ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு குறைவை கொடுத்திருக்கிறார். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னையா பிள்ளை இல்லா கவலையே பெருங்கவலையாகி, ஆமா, மதலை இல்லா கவலை மனக்கவலையாகி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார்? எங்களை வாராக மன்னா, பிள்ளை
முதல்ல இல்ல நான் கும்பாவில சாதம் போட்டா என் கூட உன்ன குழந்தை இல்லையே மன்னா. என்ன நீ பெண்ணா பிறந்தவ கட்டிய கணவன் நாகராஜன் என்கிட்ட நீ சொல்லி அழுவத பிள்ளை இல்லன்னு. சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை காலையில டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு பக்கத்துல டீ குடிச்சிட்டு ஆளுக்கு கிட்ட உமக்கு 2 டீ காக்காங்க உம கட்டையில. ஆமா டீ அரை கிளாஸ் கடைக்காரர் போட்டு கொடுக்காது குடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. சரி குடியும் 2 டீயை குடிச்சிட்டு சரி பக்கத்துல இருக்க ஆளுக்கு கிட்ட ஆமையா எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. சொன்னா என்ன செய்வான்? என்னங்க காரிட்டே மூஞ்சல் திட்டிடுவான். அதுதானே கேட்டேன். நீ பெண்ணா பிறந்த சொல்லி என்கிட்ட சொல்லி அழுவுத. சரி நான் ஆனா பிறந்த வெளியே சொல்லி அழ முடியாம ஆமையே என் கவலையை மனசுக்குள்ள வச்சு நீத்துதேன். ஆமா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆமா தானே கேட்டேன். பிள்ளை இல்லை என்று நீ புலம்பி தவிக்காத நாகக்கண்ணே. ஆமையே ஆண்டவனார் அருள் இருந்தா அருளுக்கப்பாலும் பிள்ளை இருக்கும். சரிதானே இறைவனுடைய அருள் இருந்தா என்னால் சென்றாலும் ஏண்டும் பிள்ளை இருக்கும்படி. ஆமா அதற்காக நீ கவலைப்படாத. கவலை வேண்டாம். அப்படி என்று ஆட்சி தேர்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கண்ணியானவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? அந்த காலம் என்ன பெண்ணா பிறந்தவா காடுகிறைக்கு வேலைக்கு கூப்பிட்டா அப்படின்னா சரி வேலைக்கு ஆள் கூப்பிடும் போது அப்ப இந்த சம்பளம் எல்லாம் கிடையாது. இல்ல சம்பளத்துக்கு ஆளு கூப்பிட முடியாது. சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் கிடையாதுன்னா வேலைக்கு கூலி என்னதுங்க? என்னது? காட்டுல என்ன பயிர் விளையுதோ என்ன பயிர் விளைஞ்சாலும் சரி அந்த பயிரை அறுவடை செய்து அதுல ஒரு கொத்துத்தாரு 2 கொத்துத்தாருன்னு சொல்லித்தான் ஆள் கூப்பிடுவாங்க. அப்ப வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவன் பெட்டியில வரிசையில நின்று அவன் நாளையே வாங்குவா. நெல்லு அறுத்தாங்கன்னா நெல்லு கூலியா கொடுப்பாங்க. 4 பக்கம் மரக்கா 5 மரக்கான்னு. சரி கடலை எடுத்தாங்கன்னா கடலை கொடுப்பாங்க. பெட்டி பெட்டியா கொடுப்பாங்க. அவன் சோளம் அறுத்தாங்கன்னா சரி சோளம் பெட்டி பெட்டியா கொடுப்பாங்க. இப்ப மாதிரி துட்டு கிடையாது. தானியத்தை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொத்து கணக்கு அளந்து போடும் போது சரி அந்த வீட்டுக்கார ஐயா நல்லா அளந்து போடுவாரு. வீட்டுக்கார அம்மா இருக்கா பாரு இந்த பொம்பளை அங்க இருந்து வருவா. நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா? அதுக்கு சொல்லுவா ஏயா அவ விடியா காலமே வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்திருக்காள. சின்ன வரக்காட்ட அளந்து போட்டு அவளுக்கு எப்படி காண முடியுது? வீட்டுக்குள்ள பெரிய வரக்கா வச்சிருக்கு அதை கொண்டு வந்து இவளுக்கு அளந்து போடும் அப்படின்பா. அவர் என்னைவாரு நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல ஒரு பாசம் தாராளமான மனசு அப்படின்னு இந்த நாளிய கொண்டு வீட்டுல வச்சுட்டு வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா இருக்கும் பார்த்துக்கோ அதை எடுத்துக்கிட்டு வருவாரு. அவர் எடுத்து வந்து நெல்ல கோதத்தான் செய்வாரு. நெல்ல கோதும் போது கோதுனா பாதி வெள்ள கீழோடி ஒழுங்கிடும். ஐயோ எதுக்கு? அந்த 4 தூர்ல 2 பேரை தண்டி ஓட்ட இருக்கும். அதான் ஓட்ட நாளி. ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் ஓட்ட அளந்தனா பட்டரே நெல்லில நான் மக்களுக்கு பகல் எண்ணெய் கலந்தேனா என்ன பாவம் செய்தேனா எனக்கே தெரியவில்லை. அண்ணன் என்று வந்தவரை அடைத்து வர சொன்னேனா மன்னவர் வட்டிக்கு நான் வட்டி வாங்கி உண்ட தேசம் ஒரு பாட வெட்டி போட்டல்ல
கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே இப்ப என்ன பிறந்தவ அழுது புலம்புனா நீ எப்ப பார்த்தாலும் கண்ணீரை வடிக்க நாமளே என்ன செய்ய முடியும்? அதான உனக்கும் பொங்கும் போது எனக்கும் பொங்கும்ல. பொங்குனா இறக்கி நீ சாப்பிடுவோம். என்னதுன்னு கேட்டேன். என்னது? நான் என்னது நீ என்ன? நீ தானே பொங்குதுன்னா அப்ப நான் சாப்பாடு தான் பொங்குதுன்னு பார்த்தேன். நீங்க பொங்க பானையை சொல்லுவீங்க, நான் வந்து கண்ணீரை சொல்லுவேன். கண்ணீர் பொங்குது. ஆமா, கணவனுக்கு பொங்குனா மனைவிக்கும் பொங்கத்தான் செய்யும். நீங்க எப்பண்டா பொங்குவோம் எப்பண்டா போட்டு சாப்பிடுவோம் நிக்கிய. ஆமா, நீ விவரம்லாம் பொங்குது கண்ணீர் பொங்குதியா? அதனால அம்மா நாகக்கண்ணி கணவன் தான் இருக்கும் வரைக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது. அப்படி என்று ஆறுதலை சொல்லும் போது ஆமையா